ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என் அன்பு பிள்ளையே, உன்னை நினைப்பதற்கு யாரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே. உன்னை நினைப்பதற்கு உன் அப்பா ஏழுமலையான் இருக்கின்றேன். எதற்கும் நீ மனம் கலங்காதே என் பிள்ளையே. என் பிள்ளையே, மனிதர்களை நினைத்தால் உனக்கு வெறும் தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் உன் அப்பா ஏழுமலையான் நினைத்தால் வெற்றியும் முக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் என் பிள்ளையே. உன் ஏழுமலையானை முழுமையாக உணர்ந்த பிறகுதான் உனக்கு தெரியும், இங்கு மாயை மட்டுமல்ல, இங்குள்ள அனைத்து மனிதர்களுமே மாயை என்று. எல்லாவற்றிலும் மூழ்கிவிடாதே என் தங்கமே. இங்கு அனைத்துமே மாயை. நான் கடவுள் என்று எனக்கு தெரியும், ஆனால் நீ கடவுள் என்று உனக்கு தெரியாது. ஏனென்றால் நீ உன்னை உணர்ந்தால் நீயும் கடவுளாகின்றாய். உன் அப்பா ஏழுமலையான் கொடுப்பது எவராலும் தடுக்க முடியாது என்பது வரலாறு. எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்கி விடாதே. மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்றால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்டுத்தான் ஆக வேண்டும். என்னை வழிபடும் குடும்பத்தை நான் என்றும் கைவிட மாட்டேன். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒன்று ஜன்னலையாவது திறக்கும். முடங்கிவிடாதே என் பிள்ளையே. தொடர்ந்து முயற்சி செய். நடத்தியது நானே, நடத்தப் போவதும் நானே. நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை தொலைத்து விடாதே. யாரையும் நீ வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு என் பிள்ளையே. ஏனெனில் உன் வெறுப்புக்கு பலியாவது உனது நிம்மதியே. நல்ல முடிவுகளை எடுக்க சற்று யோசிக்காதே. நீ வாழ நினைத்தால் அனைத்தும் வெறுக்க நேரிடும். ஆனால் நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உருவாக்கினால் உன் வாழ்க்கையில் அனைத்துமே நன்றாகவே நடக்கும். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையும் தவிர நன்மை ஏதும் கிடைக்கப் போவதில்லை. உன் பொறுமையை உனக்கு வெற்றி. நீ நினைத்தது நடக்கவில்லை என்று கவலைப்படாதே. அது நடக்க வேண்டிய நேரத்தில் என் ஆசையோடு நடக்கும். நீ முயற்சி செய், பலன் நிச்சயம் கிடைக்கும். இல்லை என்றாலும் உன்னை கண்டிப்பாக தேடி வரும். கிடைப்பது அனைத்தும் இறைவனை பொறுப்பு. கருணையினால் கிடைக்கிறது என்று அறிந்து உணர்ந்து இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உனக்கு உதவும் என்று எச்சரிக்கையோடு நடந்து கொள் என் பிள்ளையே. ஒரே நாளில் முயற்சி செய்துவிட்டு முடியவில்லை, கிடைக்கவில்லை என்று மனமுடைந்து இருக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த உலகத்தில் கடினமானவை என்று நிறைய உண்டு, ஆனால் முடியாதது என்று எதுவும் இல்லை. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. நீ கேட்டது கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது இன்று நல்லபடியாக நடக்கும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள், இல்லாததும் தேடி வரும். நீ எதனால் கண்ணீர் சிந்தினாயோ அதனாலே ஆறுதல் அடைவாய். எதை இழந்தாயோ அதைவிட பெரிதாய் அடைவாய். எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் அடையப் போகின்றாய் என்பதை மறவாதே. பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துன்பத்தை போக்க உனக்காக நான் தோன்றுவேன். உனக்காக என்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும். அது நல்லதாய் அமைய நான் உனக்கு அருள் புரிவேன். கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு உண்டு. மனம் தளர வேண்டாம் என் பிள்ளையே. சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. நாம் ஒதுங்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும். நாளைக்கு எனக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். உனக்கு துணையாக உன் அப்பா ஏழுமலையான் நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சில இழப்புகள் வலியை தருகிறது என்று கவலைப்படாதே. அந்த வலியே உனக்கு வலியை தரும். கவலை உன்னை சுற்றி சூழ்ந்தாலும் அதன் மத்தியில் நீ மாட்டிக்கொண்டாலும் தன்னம்பிக்கை இருந்தால் அதை தகர்த்து விடலாம். ஒரு முறை முயற்சி செய்ய எல்லோராலும் முடியும். ஆனால் ஒவ்வொரு நொடியும் முயற்சி செய்ய ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அந்த ஒரு சிலரால் ஒருவனாய் நீயும் இரு. தோல்வி எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை கற்றவர்கள் வெற்றி நிச்சயம் அடைவார்கள். இன்று ஒரு நாளில் முயற்சி செய்து முடியவில்லை, கிடைக்கவில்லை என்று இருக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்காக யாரும் இல்லை என்று நினைத்து வருத்தப்படுவதை விட அவர்கள் நமக்கானவர்கள் அல்ல என்று நினைத்து கடந்து செல்லுங்கள். உங்கள் பாதையில் யார் உங்களுக்கு தேவையோ அவர்கள் காத்திருக்கிறார்கள். உனக்கானது ஒரு நாள் உன்னுடைய கையை வந்து அடையும். அதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு எது பிடிக்குமோ அதற்காக உன்னால் முடிந்தவரை போராடு. உனக்கு துணையாக நான் எப்போதும் இருக்கின்றேன். எத்தனை சொத்து சுகங்களை நாம் சேர்த்தாலும் உயிர் பிரிந்த பிறகு அதை நம்மோடு வருவதில்லை.
ஆனால் எத்தனையோ பிறவிகள் சேர்த்த கர்மவினை மட்டும் எப்போதும் கூட வரும். எனவே வாழும்போது நல்வினை தீவினை அவை அறிந்து சரியாக செயல்படுத்தி வாழுங்கள். என் அன்பு பிள்ளையே, நீ தேடிக்கொண்டிருக்கும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி சென்று கொண்டே இருக்கிறது. அது எப்படியும் ஒரு நாள் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையில்தான் நீ இன்று காத்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, சில பிரச்சனைகள் எல்லாம் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா? என் கண்மணியே, உனக்குள்ளேதானே நான் இருக்கின்றேன். உனக்கு அது புலப்படவில்லையா? என்னை மறந்து விட்டாய் என்று, உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் கூறவில்லை. அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய். ஆனால் நீ என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்துவிட்ட விஷயங்கள் பற்றியே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என்னப்பா, உங்களைத் தவிர வேறு யாரிடத்தில் புலம்புவேன் என்கின்றாயா? இதுதானே உன்னுடைய மனதில் இருக்கிறது. நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா என் பிள்ளையே? அதனால் தான் என் பிள்ளையே, உன்னிடம் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். நீ கவலைப்படுவதாலும் கண்ணீர் விடுவதாலும் அல்லது புலம்பித் திரிவதாலும் எதையேனும் சாதிக்க முடியுமா? நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் கரைந்துவிடும் என்று யார் வந்து உன்னிடம் சொன்னார்கள்? கஷ்டங்கள் வந்தால் கவலைப்படுவது இயல்புதான். அதில் வேறு எந்த தவறும் இல்லை. ஆனால் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதுதான் தவறு. சிறிது நேரம் வேண்டுமானால் கவலைப்பட்டுக்கொள், சிறிது நேரம் வேண்டுமானால் அழுதுகொள். அடுத்து உற்சாகமாக எழுந்திருக்க வேண்டும். அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க துவங்க வேண்டும். எப்பொழுதும் ஒன்றை மறந்து விடாதே. இந்த உலகில் உன்னை தவிர வேறு யாரும் புத்திசாலி இல்லை. உன்னை விட அறிவாளி எவரும் இல்லை. உன்னை வெல்வதற்கு யாரும் இல்லை என்று நம்பிக்கை உனக்கு வேண்டும். என் பிள்ளையே, சோதனைகள் வரலாம், அவமானங்களை சந்திக்க நேரிடலாம், புறக்கணிப்புகளால் புறந்தள்ளப்படலாம், எல்லோராலும் ஒதுக்கி வைக்கப்படலாம். ஏனென்றால் இங்கு பெரும்பாலானோர் நேர்மையாக இருப்பதில்லை. நேர்மையாக இருப்பவர்களை அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அதனால்தான் பெரும்பாலும் நீ தனியாக ஒதுக்கி வைக்கப்படுகின்றாய். நீ ஒதுக்கி வைக்கப்படும் போதெல்லாம் பெருமைப்பட்டுக்கொள். நீ மட்டும்தான் இங்கு நேர்மையாக இருக்கிறாய் என்று. கூட்டம் கூட்டமாக சேர்த்து உன்னை பழித்து பேசுபவர்களை பார்த்து நகைத்துக்கொள். ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் இருந்து பழித்து பேசிக்கொண்டே இருக்கட்டும். நீ உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உயர்ந்து கொண்டே செல்வாய். எந்த பதிலையும் கூறிக்கொண்டிருக்காதே. உனக்கான பதில் சொல்ல காலம் என்ற ஒன்று நிச்சயம் இருக்கின்றது. அந்த காலம் எல்லாவற்றிற்கும் பதிலை தயாராக வைத்திருக்கும். சரியான நேரத்தில் யாருக்கு என்ன பதில் தர வேண்டும் என்று காலத்திற்கு தெரியும். நீ அவர்களுக்கு கூறும் பதிலை விட காலம் தரும் பதில் மிகவும் கொடுமையானதாக இருக்கும். எனவே எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று, எல்லோரும் என்னை ஒதுக்கி விட்டார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்காதே. உனக்காக உன்னருகில் எப்போதும் அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை அறிந்து கொள் என் பிள்ளையே. என் மீது நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியோடு இரு. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன். என் பிள்ளையே, உன்னிடம் 2 வார்த்தைகள் அன்பாக பேசிவிட்டாலே அவர்கள் ஆயுள் முழுவதும் நம்புவது உன்னுடைய இயற்கையான குணமாயிற்றே. அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சில விஷயத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில மனித மனங்களையும் அவர்களது 2ஆம் முகங்களையும் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளையே. அவற்றை தெரிந்து கொண்டு நடந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை என் பிள்ளையே. அது உன்னுடைய மன நிம்மதியை கெடுக்காமல் இருக்கும். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஒரு சில மனிதர்களை விட்டு விலகி இருப்பதில் எந்த தவறும் இல்லை என் தங்கமே. இதுவரை நடந்ததையெல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும். இனி நடந்தவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லாவற்றையும் நான் திருத்தி வருகின்றேன். கூடிய விரைவில் ஒரு வடிவத்தில் நான் உன்னிடத்தில் வந்து சேர்வது பொருளாகவும் இருக்கலாம், ஆத்மாவாகவும் இருக்கலாம். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னிடத்தில் இருந்து ஓடி ஒளியும் நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது என் தங்கமே. நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் யார்தான் காரணம் என்று யோசித்துக் கொண்டே இருக்காதே. யார் வேண்டுமானாலும் காரணமாக இருக்கட்டும். ஆனால் அதன் முடிவு உன் அப்பாவின் கையில்தான் இருக்கின்றது. உன் கடமை என்னவென்று அறிந்து கொள். என் உருவத்தை அனுதினமும் உன் மனதில் நினைத்து கொண்டு என் நாமத்தை உச்சரித்து இருப்பதே உன்னுடைய கடமை எனக்குள் என் பிள்ளையே. எதுவும் உன்னால் நடப்பதில்லை என்பதை மனதில் கொண்டு உன் வேலையை பார்த்து கொண்டிரு என் பிள்ளையே. அதற்கான பலனை நான் உனக்கு அளிப்பேன். யாரும் யாரையும் தண்டிப்பதால் பலன் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். எல்லாவற்றிற்கும் மூல காரணம் உன் தந்தையாகிய நான் என்பதை அறிந்து கொண்டால் நீ இந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாய். யாரையும் நினைத்து கொண்டே இருக்காதே. யாரையும் இங்கே சார்ந்தும் இருக்காதே. அவர்களுக்கு இட்ட பணியை
அவரவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரவரின் பலனை அவரவர்களை சரியாக போய் சேரும். அதை பற்றி நீ கவலைப்படாதே என் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, உன் முன் ஒருவரை நிற்க வைப்பதும் செயல்பட வைப்பதும் நானே என்பதால் உனக்கு எந்த கவலையும் இல்லை. என் தங்கமே, ஒன்றை மட்டும் நினைவுக்குள். உன் மனம் எனக்கு தெரியும். உன்னை யார் வெறுத்தாலும் ஒதுக்கி வைத்தாலும் சிறிதும் வருந்தாதே. உன் தந்தையாகிய நான் ஒருபோதும் உன்னை ஒதுக்கி வைக்க மாட்டேன். உயிருக்கும் மேலான என் கருவில் உன்னை வைத்து தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. உன் மனது எனக்கு தெரியும். நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், எத்தனை தர்மங்கள் செய்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். இப்போது இந்த சூழ்நிலையில் உன் மனம் இவ்வாறு கலங்கிக் கொண்டு இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். அதிகபட்சமாக ஏற்கனவே கவலைப்பட்டு விட்டாய். அதிகபட்சமாக ஏற்கனவே கண்ணீரை வடித்து விட்டாய். நீ எதற்காகவும் கலங்காதே என் தங்கமே. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு காலம் வரப்போகிறது. இதன் பிறகு உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது. எனது இந்த வார்த்தைகளை இன்றைய நாளில் சத்திய வாக்காக ஏற்றுக்கொள் என் பிள்ளையே. உன் மனதில் எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடு இரு. உனக்கான நல்லதை நான் நடத்தி வைப்பேன். உனக்கு ஒரு நல்லதை நடத்தி வைத்து கொடுத்த பின்பு, உன் முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்த பின்பே உன் அப்பா நான் ஓய்வேன். என்னை நம்பினால் இன்று நீ முதல் மகிழ்ச்சியாக இரு. மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். சில விஷயங்கள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும். அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆனால் அதை ஒருவர் புரிந்து கொண்டால் இன்னொருவரால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படியே நடப்பதை புரிந்து கொண்டாலும் செயல்படுத்த முடியாதவாறு கர்மவினை துரத்துகின்றது. மாய வலையில் சிக்கி வருகின்றாய். ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே. எப்பொழுதும் மனம் சொல்வதை கேட்டு அதை செயல்படுத்து என் பிள்ளையே. உலகில் நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு சில காலங்கள் மட்டுமே. அவை நிலையானவை அல்ல. நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. கஷ்டங்கள் வரும்போது அப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்று மனமுருகி அழைத்தால் போதும். உன் அழைப்பை ஏற்க நான் என்றும் காத்திருக்கின்றேன் என் பிள்ளையே. நீ சோர்வடைந்து மனம் கலங்கி நிற்கும் ஒவ்வொரு நொடியிலும் என் திருநாமத்தை உச்சரித்துப் பார். ஓம் நமோ நாராயணா என்று உச்சரித்துப் பார். இந்த மந்திரம் வெறும் சொற்கள் அல்ல. இதுவே அனைத்து நோய்களுக்கும் இருந்தும் அனைத்து துயரங்களுக்கும் நிவாரணி. இதைவிட சிறந்த மருந்து வேறு எதுவும் கிடையாது. உன் மனம் பாரமாக இருக்கும் பொழுது கண்களை மூடி என் உருவத்தை உன் அகக்கண்ணில் நிறுத்தி ஓம் நமோ நாராயணா என மறுமுருகி சொல். அந்த ஒளி உன் செவிகளில் பாய்ந்து உன் உள்ளத்தில் அமைதியை பரப்பும். ஒவ்வொரு உச்சரிப்பிலும் உன் பயங்கள் விலகி உனக்கு நம்பிக்கை துளிர்விடும். பாதை உணர்வாய். இது வெறும் மந்திரம் அல்ல என் பிள்ளையே. இதுவே என்னுடன் உன்னை இணைக்கும் பாலம். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறவாதே. உன் நிழலாக, உன் சுவாசமாக, உன் உள்ளத்தில் ஒளியாக நான் உரைகின்றேன். நீ தனியாக இல்லை என் பிள்ளையே. உன் வாழ்க்கை பயணத்தில் சோதனைகளும் வேதனைகளும் பணக்கஷ்டங்களும் குடும்ப சிக்கல்களும் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். நம்பிக்கை இழந்து தனிமையில் தவிக்கும் என் அன்பு குழந்தையே, கலங்காதே, நான் இருக்கின்றேன். உன் துயரம் அனைத்தையும் நான் அறிவேன். என் மகனே, மகளே, கலங்காதே. இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கும் அனைத்து கஷ்டங்களும் சில காலங்கள் மட்டுமே. அது நிலையானவை அல்ல. இருள் சூழ்ந்த மேகங்கள் விலகி சூரியன் பிரகாசிப்பது போல உன் துயரங்கள் அனைத்தும் நீங்கி அனைத்தும் சரியாகிவிடும். என் மீது நம்பிக்கை வை. நான் உன்னோடு இருக்கின்றேன். உனக்கு கஷ்டங்கள் வரும்போது அப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்று உள்ளம் உருகி அழைத்தால் போதும். கலங்கி நிற்கும் ஒவ்வொரு கணத்திலும் என் திருநாமத்தை உச்சரித்துப்பார். என்னை காப்பாற்றுங்கள் என்று உள்ளம் உருகி அழைத்தால் போதும் என் பிள்ளையே. உன் அழைப்பை கேட்க நான் என்றும் காத்திருக்கின்றேன். நீ சோர்வுற்று கலங்கி நிற்கும் ஒவ்வொரு கணத்திலும் என் திருநாமத்தை உச்சரித்துப்பார். நீ தனியாக இல்லை என் பிள்ளையே. இந்த சிருஷ்டியில் உள்ள ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு உயிரிலும் நான் வியாபித்து இருக்கின்றேன். உன் கண்ணீரை துடைக்கவும் உன் துயரங்களை போக்கவும் நான் எப்போதும் தயாராக இருக்கின்றேன். எல்லோரும் ஒரு வகையில் கஷ்டங்களை சந்தித்து அவற்றை கடந்து வந்திருப்பார்கள். அதுபோலத்தான் இதுவும். நீயும் அவற்றை கடந்து வருவாய். எல்லாம் சரியாகிவிடும் என் பிள்ளையே. உன் மனதை மட்டும் வருத்தத்தில் ஆழ்த்தாதே. இந்த கஷ்டங்கள் உன்னை வலுப்படுத்தவும் உனக்குள் இருக்கும் ஆன்ம சக்தியை வெளிக்கொணர்வும் வந்தவை. நெருப்பில் புடம் போட்ட தங்கம் போல நீயும் இந்த சோதனைகளால் தூய்மை அடைந்து பிரகாசிப்பாய் என் பிள்ளையே. நான் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வு ஒரு பெரும் பாடம். அதன் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நீ கற்றுக்கொண்டு வளர்ந்து என்னிடம் நெருங்கி வருகின்றாய்.
அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. உன் கவலைகளையும் பயங்களையும் என் பாதங்களில் வைத்துவிடு. நான் அவற்றை போக்கி உனக்கு அமைதியும் ஆனந்தத்தையும் அருள்வேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. உனக்கு வேண்டியதை நான் தருவேன். அதுவே உனக்கான பாதுகாப்பு கவசம். அதுவே உனக்கான வழி. அதுவே உனது துணை. அதுவே உனக்காக நித்திய ஆனந்தம். என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும் என் தங்கமே. கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இல்லையெனில் நாம் யாரை நெருங்க நினைக்கின்றோமோ அந்த செல்வத்தை அளிக்கும் ஆனந்தம் அற்புத ஜோதியை அடைவது சாத்தியமில்லை. சில கடினமான பாதைகளை கடந்துத்தான் ஆக வேண்டும் என் பிள்ளையே. மாறாக அதில் எனக்கு பூக்கள் தூவி வரவேற்க வேண்டும் என்று நினைப்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். மனிதர்களாய் பிறந்த நாம் சில கர்மாக்களை தீர்ப்பதற்காகவே இங்கு வந்திருக்கின்றோம். அந்த கர்மம் தீர்ந்தால் மீண்டும் சென்று வேறு கர்மாவை சுமந்து வரும் என்பதுதான் விதி. ஆனால் இதையெல்லாம் முறியடித்துவிட்டு நான் எதற்காக வந்தேனோ அந்த காரணம் நானல்ல, எனக்கு கொடுத்து அனுப்பியது என் அப்பா. அவனுக்கு சமர்ப்பணம் என்று நினைத்து அக்காரியத்தை நிறைவு செய்து மீண்டும் இறைவனை அடைவதற்கான முயற்சிகளை செய்து அவரை உணர்ந்து அவருடன் கண்டிப்பாக இறைவனை திருப்பாதத்தை அடையக்கூடிய தகுதியை நாம் பெற்றிருப்போம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பெரும்பாலும் இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் சாதாரணமாக ஒருவருக்கு வந்துவிட்டால் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணத்திற்கு போய்விடுகின்றோம். இது இயல்பாகவே இயற்கையானதுதான். ஒருவரை இறைவன் ஆட்கொள்ளும் வரை அவர்கள் இயல்பான வாழ்க்கையில் இருந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். எந்த தருணத்தில் அவர்களை இறைவன் ஆட்கொள்கின்றாரோ அந்த தருணத்தில் இருந்து ஏதேனும் செய்து, ஏதேனும் கேட்டு, ஏதேனும் ஒரு குருமார்களிடம் சரணடைந்து எப்படியாவது அந்த இறைவனின் அருட்கருணையை பெற வேண்டும், அதை உணர வேண்டும் என்ற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டு விடுகிறது. ஒருவருக்கு அருள்தாகம் எடுத்து விட்டால், அதாவது இறைவனே வேண்டும் என்று உணர வேண்டும், இறைவனை உள்ளார உணர்தல் என்ற அந்த பெரும் பாக்கியத்தை பெற வேண்டும், என்னுள் இருக்கின்ற இறைவனை பற்றி எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் அது தாகமாக மாறும். அந்த தாகம் தணிக்க முடியாததாக மாறும் போது எப்பொழுதுமே இறை சிந்தனையில் அந்த மனமானது வைத்திருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இறைவனை நோக்கி நம்மை தள்ளிக்கொண்டு இருக்கும். அந்த தாகமானது உணவை தேடி இந்த உடல் எவ்வாறு செல்கின்றதோ அதே போல இந்த அருள் தாகத்தை தணித்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இறைவனை நோக்கிய பயணத்தை விறுவிறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இந்த உடலானது அதை நோக்கி செல்லும். அதற்கு என்னென்ன வழிகளோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கும். இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த மனமானது இறைவனுடன் இரண்டர கலந்து காணப்படும். எந்த நேரமும் அதிலிருந்து பிரிந்து பார்க்கவே முடியாது. சதா இறைவனின் சிந்தனையிலேயே இருக்கும். யோசித்து பார் என் பிள்ளையே. சாதாரணமாக நம் வாழ்க்கை வாழ்வதற்கும் இறைவனை பற்றி தேடுதல் உணர்வு நமக்குள்ளே வந்ததற்கு பிறகும் நமக்குள்ளே பெரிய வித்தியாசம் இருக்கும். யாராவது நம் பெருமாளை பற்றி பேச மாட்டார்களா? எந்த நொடியிலாவது நம் இறைவனின் திருநாமத்தை நம் காதுகள் கேட்டுவிட மாட்டோமா? ஏதாவது ஒரு குருமாரர் எனக்கு நல்ல வழி காட்ட மாட்டாரா? அந்த முக்தி நிலையை அடையும் வாய்ப்பு எனக்கு கிடைத்து விடாதா? இறைவா, எம் பெருமாளே என்று அந்த ஒரு ஏக்கம், தனியாத அந்த ஏக்கமானது தாகமாக மாறுகின்ற பட்சத்தில் நீங்கள் இறைவனை நோக்கி பயணத்தை மேற்கொள்ள முடியும். இறைவனும் அதற்கான வழியை கண்டிப்பாக காட்டுவார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இறை வழிபாடு என்பதை தாண்டி அந்த வேட்கை, அந்த தனியாத தாகமானது நம் மனதிற்குள் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அந்த பக்தி என்பது உங்களை ஞானத்தை நோக்கி உங்களை இழுத்துச் செல்லும். ஞானத்தை நோக்கிய பாதையை உங்களுக்கு காட்டும் என்றால் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கொள்ள வேண்டாம். என் அன்பு பிள்ளையே, நாளை என்னை காண ஆலயம் வரவிருக்கும் உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் முயற்சியை கைவிடாதே என் பிள்ளையே. என் பக்தர்கள் ஒருவர் மூலம் உனக்கு நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல நேர்மறையான பதில் நாளை வரப்போகிறது என் பிள்ளையே. நல்லதே நினை, நிச்சயம் நல்லதே நடக்கும். நான் உன்னுடனே இருப்பதை பலமுறை உனக்கு உணர்த்தியுள்ளேன். இருந்தும் எதற்கு உனக்கு இந்த பயம்? உன் பூஜையை நான் ஏற்றுக்கொண்டேனா இல்லையா என்று சந்தேகமே உனக்கு வர வேண்டாம் என் பிள்ளையே. உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையை மட்டும் இழக்காதே என் பிள்ளையே. நீ நினைத்த ஒன்று இன்று நடக்கவில்லை என்றால் என்ன? அது நிச்சயம் நாளை நடக்கத்தான் போகிறது. அதை நினைத்து கவலை கொள்ளாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனி என் பிள்ளையே. எதுவும் கடவுளிடம் ஆணை இல்லாமல் நடக்காது என்பதை மட்டும் நினைவில் கொள் என் பிள்ளையே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நம்பிக்கை கொள் என் பிள்ளையே. மனக்கவலையாய் இருக்கின்றாய் என்று உனக்கு வேண்டிய ஒன்றை கொடுத்தேன். கொடுத்தும் கவலையுடன் இருக்கின்றாயே.
ஏன் இந்த பயம் என் பிள்ளையே? இந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்குமா அல்லது என்ன ஆகும் என்று எதிர்மறையாக சிந்திப்பதை தவிர்த்து இனி மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே. அனைத்தும் சரியாகத்தான் நடக்கிறது. போன வருடம் இருந்த நிலைமைக்கு இந்த வருடம் நல்ல முன்னேற்றம் தானே. கொஞ்சம் கூர்மையாக கவனி என் தங்கமே. அடுத்தவர்களிடம் உன் பொறுப்பை சுமத்திவிட்டு நீ மெத்தனமாக இருக்காதே. நீ விழித்திரு, நிச்சயம் நீ முன்னேறுவாய். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல நேர்மறையான பதில் நாளை வரப்போகிறது. நல்லதே நினை, நிச்சயம் நல்லதே நடக்கும். உனக்கு வரும் தடைகள் நீ நினைத்து வருந்தாதே என் தங்கமே. என் பிள்ளையே, நான் சொல்வதை கவனமாக கேள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சத்தமும் உன் உள்ளுக்குள்ளே சென்று விழட்டும். ஏனென்றால் இவை வெறும் சொற்கள் அல்ல, உன் அப்பா உனக்கு சொல்ல வந்த வார்த்தைகள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உன் மனதை வலிமையாக்கும் சக்தி உன்னுள் இருக்கிறது. அந்த சக்தியை எழுப்ப வருபவர் உன் அப்பாவாகிய நான். அவர் உன்னோடு பேசுகிறார் என்று நினைத்துக்கொள் என் பிள்ளையே. பயப்படாதே என் பிள்ளையே. நீ விழுந்தாலும் நான் இருக்கின்றேன். நீ தவறிழைத்தாலும் நான் மன்னிக்கின்றேன். நீ தள்ளப்பட்டாலும் நான் உன்னோடு நிற்கின்றேன். உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்து கொள்கின்றேன். உன் சுவாசத்தோடு கூட நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. நீ தனியாக இல்லை. இது கேட்ட உடனே உன் உள்ளுக்குள் ஒரு நடுக்கம் வரும். ஏனென்றால் நீ எவ்வளவோ நினைச்சிருந்தாய் எனக்கு யாரும் இல்லை என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் தங்கமே? உன்னோடு ஒவ்வொரு அடியிலும் உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய கையை பிடித்து நடத்தி கொண்டு இருப்பவன் நான்தான். நீ சோதனைக்கு ஆளான போது நான் உனக்கு சக்தி தந்தேன். நீ கண்ணீர் வடிக்கும் போது உனக்கு துணையாக உன்னுடனே நான் இருந்தேன். நீ தவறான பாதையில் போகும் முன் உன் மனதுக்குள் ஓர் எச்சரிக்கை கொடுத்தேன். இந்த உலகத்தில் மனித பிறப்பில் பல அற்புதங்கள் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறப்பு என்பது ஒருவரை ஒருவர் உதவி செய்வதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பாகும். இவற்றை எவரும் சரிவர புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனினும் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கான கடமைகளையும் முக்கியத்துவத்தையும் நான் கட்டாயம் வைத்துள்ளேன் என் பிள்ளையே. அதில் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வாழ்க்கை பாடம் உண்டு. அதில் பல வித்தியாசங்களும் பல நற்பலன்களும் கூட உண்டு. முதலில் பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்பதையும் அதன் முக்கியத்துவத்தையும் நான் உனக்கு நிறையவே உணர்த்தப் போகிறேன் என் பிள்ளையே. அவற்றை நீ நன்றாக தெரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த பிரபஞ்சத்தில் இரவும் பகலும் எப்படி இருக்கிறதோ அதுபோலத்தான் மனித வாழ்வில் இன்பமும் துன்பமும். பிள்ளையே, நீ எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வாய். இவற்றை பார்க்கும்போது என் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. என் செல்லமே, நீ எப்படி இருக்கின்றாயோ அதே போல உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நான் உன்னை போன்றே நல்வழிப்படுத்துவேன். நீ எதற்கும் கலக்கம் கொள்ளாதே. இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் பல நன்மைகள் உன்னை தேடி வந்து தீரும். உன் பூஜை அறையில் பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள், தாளம்பூ, குங்குமம் இவையெல்லாம் நிறையவே இருக்கும்படி கவனித்துக்கொள். அதன்பின் உனக்கான நல்ல விஷயங்களும் மங்கள நிகழ்வுகளும் உன் இல்லத்தில் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும். நீ நினைத்தது போல வாழ்க்கை ஒன்று அவ்வளவு கடினமானது அல்ல என் பிள்ளையே. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ சமாளிப்பது தான் மிக மிக கடினம். என் பிள்ளையே, இந்த உலகத்தை யாரையும் நம்பாமல் உன்னையே நீ அதிகமாக நம்பு. நீ ஒரு நாள் உன் வாழ்வில் நிச்சயம் உயர்வாய். உன் எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது உனக்கு புகழ் மாலையாக கிடைக்கும். கற்களைப் போல மற்றவர்கள் மீது வீசினால் அது உனக்கு காயங்களைத்தான் கொடுக்கும். ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய்யும் பிள்ளையே. உன் வேதனைகள் எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள தூரமே துணிச்சல். நீ எப்போதும் உன் செயல்களில் துணிச்சலோடு இரு. உன்னோடு நான் இருக்கிறேன். உன் மனதில் உறுதி இருந்தால் உன் வாழ்க்கை கோபுரமாக உயரும். என் பிள்ளையே, எது தேவை என்று அறியாமல் தேடினால் நீ எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. எனவே எப்போதும் எது தேவை என்பதை அறிந்து கொண்டு தேடு என் பிள்ளையே. நீ நல்ல செயல்களில் ஈடுபடுவதால் மூலம் கிடைக்கும் மன நிறைவுதான் உனக்கான உண்மையான மகிழ்ச்சி. என் பிள்ளையே, உன் வாழ்வில் இழந்ததை பற்றி நினைக்காமல் வாழ்க்கையில் நீ பெற்றதையெல்லாம் நினைத்துப்பார். அப்போதுதான் நீ எதிர்பார்க்கும் இன்பம் கிடைக்கும். கடுகளவு நீ பெற்றாலும் கடலளவு சந்தோஷம் கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறக்கும். அறிமுகப்படுத்த அன்பு தேவையில்லை. அன்பை காட்ட அறிமுகம் தேவையில்லை. எல்லோரிடம் அன்பாக பழகு என் செல்லமே. எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இன்பமும் செயலில் நேர்மையும் கொண்டதே எளிமையான வாழ்க்கை. உன் மனதில் என் மீது வைக்கும் உண்மையான பக்தி ஆலமர வேர் போன்றது. அதை தகர்க்க புயலே வந்தாலும் உன் பக்தி என்றும் உன்னை தாங்கி நிற்கும் என் செல்லமே. ஒரு மனிதனை பலசாலி ஆக்குவதும் அன்புதான், பலவீனமாக்குவதும் அன்புதான். மற்றவர்களை பற்றி ஆராய்ந்து
உன் மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் உனக்கான பாடம் என்று அதை அனுபவமாய் எடுத்துக்கொள். உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். நீ நினைத்த எண்ணம் யாவும் எண்ணபடியே உன் வாழ்வில் நடக்க நான் ஆசீர்வதிப்பேன். உன் உள்ளத்தில் எப்போதும் இன்பம் நிறைந்திருக்க நான் உன் அருகே இருந்து கொண்டேதான் இருக்கின்றேன். வேடிக்கை பார்த்து மற்றவர்களை விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக களத்தில் இறங்கி போராடு என் பிள்ளையே. தோல்விகளுக்கெல்லாம் கலங்காதே. தோற்றாலும் நீ தனித்துவமான திகழ்வாய். தனக்கே உரித்தான தனிப்பட்ட வலிமையினை மறைத்து வைத்துள்ளதுதான் இந்த வாழ்க்கை. அதை வாழ்ந்து பார்த்தால் மட்டும்தான் உன் வாழ்வில் முழு வலிமையையும் நீ கண்டறிய முடியும். நீ பிரச்சனையில் இருக்கும் போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று நினைத்து விடாதே என் பிள்ளையே. அது உன் வாழ்க்கையின் பாதையில் ஒரு வளைவான இடம், அவ்வளவுதான். உதிக்கும் சூரியன் போல உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்களாக நீ எண்ணும்படி நான் மாட்டிக் காட்டுவேன். என் அன்பு குழந்தையே, நீ மிகவும் கஷ்டப்பட்டாய் என் பிள்ளையே. இத்தனை நாட்கள் நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும். இனி எந்த பிரச்சனையும் இல்லை என் பிள்ளையே. பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது. என் ஆசிகள் உனக்கு உண்டு. நடப்பது நடந்து கொண்டிருப்பது யாவும் அனைத்தும் உன் அப்பா ஏழுமலையானின் செயல். இனி நடக்கப் போவதும் அவன் செயல், அவன் அருள்தான். ஏன் இந்த மனக்கலக்கம் என் பிள்ளையே? நடந்ததை நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படாமல் உன் அப்பா ஏழுமலையான் கை காட்டும் வழிக்கே செல். பதறாமல் இரு என் பிள்ளையே. பதறும் போது தேடும் போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கும் போது கிடைக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். நிதானமாக இருங்கள். மனதில் அமைதியாக வைத்து கொள்ள பழகு என் பிள்ளையே. அமைதியாக இருக்கும் போதுதான் வாழ்க்கை தேடலுக்கு விடை தெரியும். இன்று உன் அப்பா உன் குலதெய்வம் ஏழுமலையான் வாக்கு கூற வந்துள்ளேன். முழுமையாக கேள் என் தங்கமே. உன் அப்பா நல்ல செய்தி உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். நீ நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது என் தங்கமே. என் தங்கமே, நான் உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது, வேறு எதுவும் கிடையாது என் பிள்ளையே. நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த அப்பா நான் வந்து பார்ப்பதற்கு முன்பாக அவர்கள் பார்க்க தொடங்கி விடுகிறார்கள் அல்லவா என் பிள்ளையே. நீ என்ன நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்தினாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ உன்னுடைய குலதெய்வத்திற்கு சர்வ நிச்சயமாக தெரியும் என்பது நிச்சயம் என் தங்கமே. உன் அப்பாவாகிய நானே உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உன்னை தேடி முதலில் வருவது உன்னுடைய குலதெய்வமான இந்த ஏழுமலையான் தான் என் தங்கமே. உன்னுடைய குலதெய்வம் உன் கஷ்டங்களை எல்லாம் முன்னின்று காட்கின்றார். அவர்கள் தருகின்ற வாக்கினை ஒருபோதும் நீ தவற விட்டு விடாதே என் பிள்ளையே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் அவர்கள்தான். நிச்சயமாக உனக்கு அதற்கான நல்ல தீர்வினை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முதலில் தீர்வு அவர்களிடம்தான் அதிகமாக இருக்கும். அவர்கள் சொல்கின்ற எல்லா விஷயங்களும் உன் அப்பா அப்படியே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். நான் தனித்து நின்று எதையும் உன் வாழ்க்கையில் செய்வது கிடையாது என் பிள்ளையே. உன் குல தெய்வத்திடம் இருந்து கருத்து கேட்டுத்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று முடிவுகள் நான் எடுக்க முடியும். இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ வேதனைகளை அனுபவித்து இருப்பாய். எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருப்பாய். எத்தனையோ சோதனைகளையும் நீ கண்டிருப்பாய். பல சோதனைகள் கண்டு இந்த வாழ்க்கையில் நீ வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை இப்பொழுதுதான் உணரத் தொடங்கி இருக்கின்றாய் என் பிள்ளையே. அதனால்தான் இன்று உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த நல்ல நாளில் குலதெய்வத்தின் வாக்கு கிடைப்பது என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது என் தங்கமே. அதனால் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நிச்சயமாக நீ வாழ்க்கையில் பயன்படுத்திக்கொள் என் தங்கமே. இன்று நான் உன் அப்பா சொல்கின்றேன், என்றென்றைக்கும் உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டிருக்கின்றேன். உன் அப்பாவாகிய என்னை நீயே வேண்டாம் என்று தள்ளி நிற்கச் சொன்னாலும் உன்னை விட்டு ஒரு அடி கூட விலகி நிற்பதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய உன் குலதெய்வம் இன்று உனக்கு தர வந்திருக்கின்ற அந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் அது அதிசக்தி வாய்ந்த வாக்காக இருக்கும் என் தங்கமே. உன்னுடைய சந்தேகத்திற்கான பதிலை நான் இப்பொழுது உன்னிடம் சொல்லிவிடுகின்றேன். நீ என்னோடு அதிக அன்போடு இருப்பதனால் என் மூலமாக உன்னை காண வந்திருக்கின்றார்கள். அப்படியானால் ஒரே நேரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் கண்டு விட்டு பலன் உனக்கு கிடைத்துவிடும் அல்லவா என் தங்கமே. இந்த அப்பா உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இடத்தை பிடித்திருக்கின்றேன் என்பது நன்கு உணர்ந்த விஷயம்தான் என் பிள்ளையே. நீண்ட நாட்களாக உன் அப்பாவான
உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு கஷ்டத்தை புரிந்து தான் அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ முழுமையாக நம்பிவிட்டாலே போதும். எல்லா கஷ்டங்களிலும் இருந்தும் உனக்கு இன்று நான் நிச்சயமான நல்ல நிலையை கொடுப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உன் வாழ்க்கையில் மாறிவிடும். குலதெய்வம் என்று உனக்கு தருகின்ற வாக்கினை சரியாக கேட்டுக்கொள். அதனை உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள் என் தங்கமே. உன் குலதெய்வம் உன்னிடம் சொல்கின்ற முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதைத்தான் சொல்கின்றேன். ஒரு கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு வரப்போகின்றாய். உன்னை கை நீட்டி பேசிய ஒருவர் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கப் போகின்றார். உன் மனதில் காயப்படுத்திய ஒருவர் இன்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார். குலதெய்வத்தின் முன்னால் நின்று நீ யாரெல்லாம் உன்னை சபித்தார்களோ அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி நின்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொருவரும் அவரவர்கள் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற விஷயங்களைக் கண்டு மனம் வேதனைப்படப் போகின்றார்கள். உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்து விட்டது என்று எண்ணி வருத்தப்படாமல் என் பிள்ளையே, இனி நீ உன் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமே இனி உன்னுடைய மனநிலையை சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே. அந்த நேரத்தில் எல்லாம் உன் குலதெய்வத்தின் உன் அப்பாவாகிய நானும் உன்னை காக்க வந்திருக்கின்றேன் என்பதை ஒரு நாளும் நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே. ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்தால் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ செய்ய துணிந்து விடாதே. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது சரி என்று தோன்றிவிட்டால் யார் சொன்னாலும் அதன் பிறகு அதை நீ நிறுத்திவிடாதே என் பிள்ளையே. நல்லபடியாக அதை செய்து நீ வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை அடையாமல் விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய முயற்சி இந்த வாழ்க்கையில் அதிகமாக இருப்பது போல உன் வாழ்க்கை நடப்பது எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. என் தங்கமே, நீ என்னை உன்னுடைய மிகச்சிறந்த உறவாக ஏற்றுக்கொண்டாய். மனிதர்களின் அன்பை போல சுயநலத்திற்காக என்னிடம் அன்பு கொள்வதில்லை. நீ வேண்டிய விஷயங்கள் நிறைவேறினாலும் சில நேரங்களில் தாமதமாகினாலும் என்னிடம் காட்டும் உன் அன்பின் எந்த குறைவும் இல்லை. அதுவே உன் உண்மையான பக்தி என் தங்கமே. அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் இப்போது மாற்றம் ஏற்படும் காலம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்த உன் வாழ்க்கையின் நிறைவு, நீண்ட நாட்களாக காத்திருந்த கனவுகள் இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறத் தொடங்கும் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ எதை இழந்திருந்தாலும் அந்த இழப்பை மீண்டும் தருவேன் இந்த ஏழுமலையான். அந்த மாற்றம் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. ஆம், மனதில் சிறிது குழப்பம் இருக்கும். ஆனால் உன் செயல்கள் அவை இறைவனின் வழி நடத்துவதால் தெளிவாக இருக்கும். நன்மையே உனக்கு நடக்கப் போகிறது. உன் வீட்டில் மங்கள ஒலி கேட்கும் நாள் மிக அருகில் உள்ளது என் பிள்ளையே. திருமண நிச்சயதார்த்த தேதி, வார்த்தைகள், சரியான காலமும் சூழ்நிலையும் சேர்ந்துவிடும். தள்ளிப்போய் கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது நடக்கத் தொடங்கும் என் பிள்ளையே. நீ எதிர்பார்த்த வாய்ப்புகள் நிச்சயம் உனக்கு கிட்டும். உன் குலதெய்வத்தின் நாமத்தை நீ நினைத்தாலே நல்லதே நடக்கும். அதற்காக நீ நம்பிக்கையோடு நாளும் வழிபட வேண்டும் என் பிள்ளையே. சரியான பாதையை நான் உனக்கு உணர்த்துவேன். அதை நீ தொடர்ந்து நீ செய்தால் வெற்றி உனதே என் பிள்ளையே. நம்பிக்கையோடு தைரியமும் உன்னுடன் இருந்தால் நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் உனக்குள் எழும் பயம் அது உன்னை செயல்பட விடாமல் தடுக்கும். எதிர்காலத்தை பற்றி எந்த பயமும் வேண்டாம். நீ கடந்த காலத்தில் நான் இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் உன் எதிர்காலத்தில் நான் கண்டிப்பாக இருப்பேன். என் அருள் உனக்கு நிச்சயமாக உண்டு. எனவே நாளை குறித்து அஞ்சாதே. நம்பிக்கையோடு முயற்சி செய் என் தங்கமே. தைரியமாக போராடு. அப்படி செய்தால் நீ நினைத்ததெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு கிட்டும். எல்லா இடங்களிலும் நீ வெற்றி பெறுவாய். உன் வாழ்வில் புதிய வெளிச்சம் வரப்போகிறது என் தங்கமே. நீ சமீபத்தில் இறைவனிடம் கொண்டு வந்த பிரச்சனைகள் அவற்றில் சில அடுத்த ஒரு சில மாதங்களில் சரியாகும். வேலைக்கான முயற்சி இருந்தால் நல்ல செய்தி வரும். திருமணத்திற்கு காலத்திருந்தால் சுப நிகழ்வுகள் ஏற்படும். குழந்தைக்காக முயற்சி செய்தால் அதற்கான நல்ல தகவல்கள் கிடைக்கும். அடுத்த ஒரு மாதத்தில் பல மகிழ்ச்சியான செய்திகளை நீ கேட்பாய் என் பிள்ளையே. அந்த நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நிகழ்வதற்கு முன்பே நன்றி என்று சொல் என் தங்கமே. ஏனெனில் நன்றி கூறும் மனம் கொண்டவர்களுக்கு அருள் நிறைவாக கிடைக்கும் என் பிள்ளையே. என்னிடம் கொண்டுள்ள பக்தியும் நம்பிக்கையும் அளவற்றது. உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் அதற்குரிய காலத்தில்தான் நடக்கின்றன. ஆனால் அந்த மாற்றம் இன்றே தொடங்கிவிட்டது. நீ அதை முழுமையாக அனுபவிக்க இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ளன.
ஆகையால் பயமின்றி இரு, நம்பிக்கையோடு செயலில் ஈடுபடு என் பிள்ளையே. எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும். என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்ற கவலை உனக்கு இருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, அதற்கான தேவையில்லை. ஏனெனில் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் நடக்காது. வந்த வினைகள், வருகின்ற வினை எல்லாவற்றையும் உன் அப்பா ஏழுமலையான் நான் பார்த்து கொள்கின்றேன். என் பிள்ளையே, நீண்ட நாட்களாக உன்னை துன்பப்படுத்தி வந்த தீவினைகள் கூட உன் இறைவனின் திருப்பெயரால் சொன்னாலே விலகிவிடும். அதனால்தான் என் பிள்ளையே, உன் வாயில் எப்போதும் உன் அப்பாவின் நாமம் இருந்து கொண்டே இருக்கிறது. உன் அப்பா காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடு வணங்கும் என் பிள்ளைகளுக்கு காப்பாற்ற அந்த ஏழுமலையான் நான் வருவேன். அவ்வளவு வலிமை கொண்டது அந்த திருநாமம். அவ்வளவு அருளை தருவது அந்த நம்பிக்கை. நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல்கள் அவை நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. உன் மனதில் இருந்த பாரங்கள் மெதுவாக குறைந்து கொண்டே போகும். அதை கூட நீ உணரத் தொடங்குவாய். தொலைதூரம் இருந்து அழைப்புகள் வரும். சிலருக்கு அது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். இன்னும் சிலருக்கு அது வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இன்னும் சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற கவலை இருக்கும். அது அவர்கள் கர்ம வினைதான். கர்ம வினைகள் காரணமாக வாழ்க்கையில் சிறிது தாமதமாக மாறுவது உண்டு. ஆனால் மறக்காதே, வாழ்க்கை ஒரு நொடி பொழுதிலேயே மாறக்கூடியது. கடவுளை நினைத்து கடமையை செய்து வருபவர்களுக்கு கர்ம வினைகள் நிச்சயம் வருகின்றன. அதை கண்டு அஞ்ச வேண்டாம் என் பிள்ளையே. ஒவ்வொருவரும் இதனை கடந்து தங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள். என் பிள்ளையே, தைரியமாக இரு. என் நாமத்தை தினமும் தியானித்துக்கொள். இன்று நீ ஏற்றும் தீபம் அது உன் வாழ்வில் வெளிச்சத்தை தரும். உனக்கு சில சமயங்களில் உறக்கம் வராமல் போகலாம். சில நேரங்களில் உறங்க மனமே இல்லாமல் போகலாம். உனக்கு தெரியும், எல்லாமே சில நாட்கள், சில காலங்கள்தான். ஆனால் அறியாத பிள்ளை போல நீ சில சமயம் சிந்தித்து கவலை கொண்டு இரவெல்லாம் உறங்காமல் தவிக்கின்றாய். அப்படி செய்ய வேண்டாம் என் பிள்ளையே. விடியலில் போது பல விஷயங்கள் முடிவுக்கு வரும். இரவின் இருள் எப்போதும் நீடிப்பதில்லை. அதுபோல உன் பிரச்சனைகளும் நீடிக்காது என் தங்கமே. நான் இருக்கின்றேன். உன் பிள்ளைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். நான் இதை முன்பே உனக்கு சொன்னேன் அல்லவா? நீ என்னை முழுமையாக நம்பியிருந்தால் தான் அந்த பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கும். நீ என்னை நம்பி உன் கடமைகளை செய்தால் உன் பிள்ளைகளுக்கு காப்பாளனாகவும் குருவாகவும் நான் இருப்பேன். அவர்களை வழிநடத்துவேன். அது உனக்கு ஏற்கனவே ஒரு சில அனுபவங்களில் தெரிந்திருக்கும். நான் உனக்கு கொடுத்த வாக்கின்படி உன் வாழ்வில் என்றும் இணைந்தே இருக்கின்றேன். எப்போதும் நல்லதே நடக்கும். ஆகையால் மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே.